ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 12 அதிகாரம் 14 வசனம். இரக்கமுள்ள தேவனே, உயிர்த்தெழுந்த கால வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கடந்த 9 மாதம் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து 10ஆம் மாதத்தின் இந்த 5ஆம் தேதி வரைக்கும் நீர் எங்களோடு இருந்தீரப்பா. நீர் எங்களோட வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் வாக்குத்தத்த வசனமாக இந்த கால வேளையில் எங்களுக்கு தந்திருக்கு. இந்த வசனத்தை கத்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இதில் உள்ள எல்லா ரகசியங்களையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கத்தர் வெளிப்படுத்தி கொடுப்பீராக. வந்த ஜனங்கள் ஆறுதல் சமாதானத்தை பெற்று அபிஷேகத்தை பெற்று நம்முடைய சமூகத்திட்டு போகும்படி உதவி செய்யும். ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எபிரேயர் 12 அதிகாரம் 14 வசனம். யாவரோடு சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரே தரிசிப்பதில்லை. நாட்களில் நம்ம எல்லாரோடும் சமாதானமாக இருக்கணும். சமாதான குறைவு நம்ம வாழ்க்கையில் வரும். நம்ம மனுஷர் தான். ஆனாலும் அப்பப்போ நம்மளோட ஜீவியத்தை சமாதானமாய் நம்ம வைத்து கொள்ள வேணும். ஒரு நிமிடம் சமாதானம் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. நம்ம மனதுக்குள்ளே திக்குன்னு இருக்கும், சமாதானமே இருக்காது. ஆனபடி நாள் இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்கிறார், இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில் வரும். உங்களோட சமாதானத்தை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, பரிசுத்தமுள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை இயேசு வரப்போகிறார். பரிசுத்தம் உள்ளவங்க தான் அவரோட சமூகத்தில் போக முடியும். பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தனை தொழுது கொள்ளுங்க சொல்லிங்க. பரிசுத்தமான நாட்களில் பரிசுத்தமான வாழ்க்கை கர்த்தர் நமக்கு தரணும். நம்மளை எங்கே போனாலும் நம்ம காட்ட வேணும். நம்ம முகத்தை பார்க்கும்போது அகத்தின் அழகு வெளியில் தெரியும் சொன்னி. ஒரு விசுவாசியா, ஆண்டவர் பிள்ளையா பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருத்தன் நம்மளை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள மாட்டார். உலகத்தில் இருக்கும்போதே நம்மளோட கரைகள் எல்லாம் தேவ சமூகத்தில் நம்ம அறிக்கை பண்ணி சுத்திகரிக்கணும். ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்போது ஆண்டவரே, நைட்டு படுக்கும்போது கூட ஆண்டவரே, வாழ்க்கையில் என்ன குறைகுற்றங்கள் இருந்தாலும் நீர் எனக்கு மன்னி. மனுஷர் தான், பலவீனர் உள்ளவர்கள் தான், குறையுள்ளவங்க தான். ஆனாலும் நம்மளை ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். நம்மளோட குறைவுகள் குற்றங்களை மன்னிக்கிற தேவன். ஆனபடினால கர்த்தர் சொல்றார், யாவரோடு சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரே பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை நம்ம தொழுது கொள்வோம். இந்த நாட்களில் நம்ம பரிசுத்தம் தேவை. இந்த நாட்களில் நம்ம ட்ரெஸ்ஸில் பரிசுத்தம் இல்லை. அது வெள்ளையை உடுக்கலாம், எந்த கலரில் உடுக்கலாம். ட்ரெஸ்ஸை உடுத்ததுனால பரிசுத்தம் இல்லை. நம்மளோட உள்ளான நிலவரத்தில் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் நம்மளே பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் வரும்போது பரிசுத்தமுள்ளவர்களே தான் அவரோட சமூகத்தில் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். ஆனபடினால் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை பரிசுத்த வேணும். பரிசுத்தத்துக்கு அந்நியமான எல்லா காரியங்களையும் இந்த நாட்கள் நம்மளை விட்டு எடுத்து போட்டு, இயேசுவானவர் எப்படி இங்கே இருந்தாங்க, சாந்தம் மனத்தாழ்மையாக இருந்து அநேகருக்கு தன்னை வெளிப்படுத்தினாங்க. அவரோட வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தாங்க. அப்படி இருந்ததுனால தான் நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தோம். அவர் எப்படி இருந்தார் அதே போல மாறும்படி தான் நம்ம இந்த கோலத்தை நம்ம எடுத்தோம். ஆனபடி இந்த நாட்கள் இயேசுக்குள்ள பரிசுத்தம் நமக்கு தேவையா இருக்குது. பரிசுத்தத்துக்கு கன்னியமான எத்தனையோ காரியங்கள் இருக்கு. ஆண்டவரே, பரிசுத்தத்துக்கு கன்னியமான எல்லாவற்றையும் என்னை விட்டு எடுத்து போட்டு நீர் எப்படி பரிசுத்தமாயிருந்தீரோ அதே மாதிரி என்னையும் பரிசுத்தமாக்குன்னு சொல்லி இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த நாட்களில் நம்ம அநேக காரியங்களை குறித்து நம்ம முதலாவது பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை தரிசிக்க முடியாது. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 5 அதிகாரம் 8 வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 5:8. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனே. நம்முடைய இருதயத்தில் சுத்தம் இருந்தனா நம்ம எப்பவும் தேவனே தரிசிக்க முடியும். ஆனபடினால் நம்முடைய இருதயத்தை எப்பொழுதும் சுத்த மனசாட்சியை நம்ம காத்து கொள்ள வேண்டும். எந்த படுத்து தூங்கும் போதே நமக்கு ஒரு சமாதானம் இருக்கணும். நம்மளோட வாழ்க்கையில் இருதயத்தில் எந்த கசப்போ வைராக்கியமோ நம்ம வச்சிருக்க கூடாது. ஆண்டவர் சொல்றார், எல்லாரோடும் முடிந்த அளவுக்கு எல்லாரோடும் நம்ம சமாதானமாயிரு. என்ன பண்ணோம், எல்லாவற்றையும் நம்ம மன்னித்து மறக்கிற தேவன். நம்ம உலகத்தில் ஒன்று கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகிறதும் இல்லை. நான் சொல்கிற மாதிரி நம்மளே தான் நம்ம பரிசுத்தப்படுத்தி தேவனிடத்தில் சேர்க்க போகிறோம். ஆனபடி இந்த நாட்கள் ஒரு சமாதானமான நிலவரம், பரிசுத்தமாய் ஜீவிக்கணும்.
இயேசுவை போல நம்ம மாறணும். அவருடைய சுபாவத்தை நம்ம அணிந்து கொள்ளணும். அது மட்டுமல்ல, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர் தேவனே நம்ம எப்பொழுதும் சுத்தமாக வச்சு கொடுங்க. சுத்த மனசாட்சி நம்ம இருதயத்துக்குள்ளே இருக்கணும். வேலை ஸ்தலங்களிலும் சரி, வேலை செய்கிற இடங்களிலும் சரி, நம்முடைய இருதயத்தை நம்ம எப்பொழுதும் பாதுகாத்து கொள்ளணும். அதுபடினால சுத்த மனசாட்சி நம்முடைய இருதயத்துக்கு தேவன் தரணும். அது மட்டுமல்ல, வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 22. ஊழியக்காரங்க அவரை சேவித்து அவரோட சமூகத்தை தரிசிப்பார்கள். அவரோட நாமம் அவரோட நெற்றி மேல் இருக்கும். ஊழியக்காரோட நெற்றி மேல் எப்பொழுதும் தேவனோட நாமம் இருக்கும். ஒரு விசுவாசியை பார்த்தா உடனே என் பிள்ளைன்னு நமக்கு தெரியுது. இது என் பிள்ளைகள், இது ஆண்டவர் பிள்ளை. அதே போல் ஊழியக்காரங்களை பார்த்தாலும் தெரியும். என்ன எத்தனையோ இடங்களில் போகிறோம், இந்த ஊழியக்காரங்களை நம்ம பார்ப்போம். ஊழியக்காரங்கள் எப்பொழுதும் பிதாவின் முகத்தை தரிசிச்சுட்டே இருக்கிறோம். அவங்களுக்கு வேறு வேலை என்ன? ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இரு. அவரோட சமூகம்தான். இயேசுவை தவிர நமக்கு இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. எல்லாரும் அதுக்கப்புறம் உள்ள ஆட்கள் தான். கூட இப்போ நம்ம கணவனானாலும் மனைவியானாலும் பிள்ளைகளானாலும் இயேசு தான் நமக்கு எல்லாத்துக்கும் முன்னதாக நிற்கிறார். அவரே இப்போ மிருக பிடிச்சு கொள்ளுங்க. இந்த மாதம் அவரோட கரம் நம்மோடு கூட இருந்து நம்மளை நடத்துகிறவராயிருக்கிறார். ஆனபடியினாலே தேவனோட கருத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். அவரோட ஊழியக்காரர்கள் அவரை சேவித்து அவரோட சமூகத்தை தரிசிப்பார்கள். அவரோட நாமம் அவரோட நெற்றியில் இருக்கும். ஊழியக்காரோட நெற்றியில் எப்போதும் தேவனோட நாமம் இருக்கும். அதுபடினால் இந்த நாட்களில் கர்த்தர் ஒவ்வொருவரையும் இந்த நாட்களில் பிரகாசிப்பிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எண்ணாகமம் 24:17 வாசிங்க. எண்ணாகமம் 24:17. இது பிலேயாம் பேசுகிறாங்க. பிலேயாம் தான் இந்த காரியத்தை சொல்லுகிறது. அவரே காண்பேன், இப்பொழுது அல்ல. அவரே தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத்து புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்குது. இது பிலேயாம் சொல்கிறாங்க. இந்த நாட்களில் ஊழியக்காருக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். கர்த்தர் ஊழியக்காரோடு கூட இருக்கிறார். அவரோட முகத்தை தரிசிக்கிறது ஊழியக்காரங்கள். அதே போல் பிலேயாமோடு கர்த்தரோட கரை இருந்துச்சு. இந்த நாட்களில் அவரை தேடி வந்திருக்கிறான நம்ம மேலும் கர்த்தர் இந்த நாட்களில் அவரோட முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த நாட்களில் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. பரிசுத்தமாக ஜீவிக்க இந்த மாதத்தில் யாவரோடு சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தமுள்ளவராயிருக்கும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாதபடி இந்த நாட்களில் ஒன்று கூட நம்ம பரிசுத்தத்துக்கு நேராக பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் சொன்னாலபடி இந்த நாட்களில் இயேசுவை சந்திக்கும்படி ஒவ்வொரு நாளும் நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நினையாத வேளையில் அவர் வரப்போகிறார், என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ரெண்டாவது, விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமாயிருக்க முடியாத காரியம். முதலாவது பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை தரிசிக்க முடியாது. ரெண்டாவது, விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமாயிருக்க முடியாது. எபிரேயர் 11 அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத விசுவாசம் வேணும். ஆண்டவர் தான் என்னை விசுவாசியாக்கி மாற்றினாங்க. விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் விசுவாசின்னு பேர் இருக்குது. நம்ம விசுவாசம் லைஃப்பில் நம்ம ஃபெய்த் லைஃப்பில் வந்துடும். விசுவாச ஜீவிதத்தில் நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தரே நம்பி நம்ம இருக்கிறோம். அதுதான் விசுவாச ஜீவிதம் சொன்னால் தேவனை நம்பி இருக்கிறோம். காணாதவன் காரியத்தை கர்த்தர் எனக்கு கொடுப்பாருன்னு நம்ம விசுவாசித்து இருக்கிறோம். இதுவரைக்கும் அப்படி நடத்தினாங்க. பழைய ஏற்பாடு காலத்தில் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். எத்தனையோ காரியங்களை கர்த்தர் அவன் வாழ்க்கையில் செய்தார். அதே போல கர்த்தர் நம்மளே இந்த நாட்களில் அந்த வசனத்தின் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசி. கர்த்தரை தேடுறவர்களுக்கோ
ஒரு நன்மையும் இந்த 10ஆம் மாதத்தில் உங்களுக்கு எந்த குறையும் கத்தர் வைக்க மாட்டார். கத்தர் உங்களோட தேவைகள் எல்லாம் தருவார். நீங்கள் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க, கத்தரையே நம்பி வந்திருக்கிறீங்க. கத்தர் உங்களுக்கு ஒருபோதும் குறை வைக்க மாட்டார். இம்மட்டும் கத்தர் நம்மளை நடத்தின தேவன் இன்னுமேலும் உங்களோட விசுவாச ஜீவத்தை கத்தர் கனம் பண்ணுவார். கத்தர் உங்களோடு கூட இருந்து கத்தர் உங்களை நடத்துவார். விசுவாசத்தை கத்தர் இன்னும் அதிகமாக வர்த்திக்க பண்ணுவார். சில நேரத்தில் நமக்கு விசுவாச ஜீவன்தான் ஒன்றும் இல்லையே, ஆண்டவரே நாளைக்காக ஒன்றும் இல்லையே நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் நமக்காக கவலைப்படு. என் பிள்ளை, நீ ஆண்டவரை தேடினியா, கத்தர் உண்மையாகவே உனக்காக கவலைப்பட்டு உன் தேவலை சந்திக்கிறவராயிருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 6 அப்போஸ்தலர் 6. ஆமென். ஸ்தேவான் என்ன பண்ணாங்களா? விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களோட ஊழியக்காரனை கத்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினாங்க. அதே போல் நம்ம ஊழியக்காரில் விசுவாசிகளும் செய்யலாம். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், லூக்கா 16 மார்க் 16ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தின்படி நீங்கள் விசுவாசம் உள்ளவங்களா எங்கே போங்க, ஒருத்தடத்தில் ஜெபம் பண்ண போனேன்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, கத்தர் உங்கள் மூலமாக அற்புதம் செய்வார். நீங்கள் அதிசயப்படுவீங்க, ஐயோ பரவாயில்லையே நான் ஜெபம் பண்ணனே, கத்தரின் ஜெபத்தை கேட்டாரே. நீங்கள் அதிசயப்படத்தக்க நிலவரத்தில் கத்தர் உங்கள் மூலமாகவே கத்தர் செய்வார். ஆனபடி இந்த நாட்களில் கத்தர் என்ன சொல்கிறார்? ஸ்தேவானை கொண்டு கத்தர் அற்புதம் செய்வார். விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ள பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். ஸ்தேவானை கொண்டு மட்டுமல்ல, நம்மளே கொண்டும் கத்தர் இந்த நாட்களில் செய்யணும். நீங்களும் அநேக இடங்களில் போங்க, வியாதிஸ்தருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒருத்தர் உங்களை ஜெபம் பண்ண கூப்பிடுறாங்களா, போங்க, விசுவாசத்தோடு போங்க. நம்மள எந்த வல்லமை இல்லை, கத்தர் தான் நம்மோடு கூட இருக்கிறார். அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்போஸ்தலர் 11:24. இங்கே பர்னபாவை பற்றி சொல்கிறாங்க. முதல்ல ஸ்தேவானை பற்றி சொன்னாங்க, ரெண்டாவது பர்னபாவை பற்றி சொல்கிறான். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். அநேக ஜனங்கள் கத்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். இந்த நாட்களில் நம்மளும் அவன் பர்னபாவும் ஸ்தேவானை போல நம்ம மூலமாக அநேக கத்தரிடத்தில் வரணும். உனக்கு இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உனக்கு நன்மை செய்வார், அந்த இயேசுவை தேடுங்கன்னு சொல்லுங்க. அதுபடி இந்த நாட்களில் இயேசுக்காக ஜீவிக்க அநேக ஆத்துமாக்கள் வரணும். ஸ்தேவான் ஊழியம் செய்தான், பர்னபா ஊழியம் செய்தான். அடுத்தது வாசிங்க, இன்னொரு வசனத்தை வாசிங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 4. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், கத்தர் எனக்காக செய்வார் என்று விசுவாசித்தான். ஆபிரகாமை பற்றியெல்லாம் நமக்கு தெரியும். அவன் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது ஆபிரகாமை பற்றி வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் 17ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம்கிட்ட தேவன் சொன்னார், நீ எல்லாத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்தில் போக சொன்னார். கத்தர் ஆபிரகாமோடு கூட இருந்தார். அவன் போன இடத்துலெல்லாம் கத்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் சீர்மானாக்கி கத்தர் அவனை மாற்றினான். அவன் பிள்ளைகளே கத்தர் மாற்றினாங்க. ஆபிரகாமே போல் இந்த நாட்கள் அப்படிப்பட்ட விசுவாசத்தை கத்தர் நமக்கு தரணும். நமக்கு மட்டுமல்ல, நம்ம சந்ததிகளுக்கும் கத்தர் தரணும், உங்கள் பிள்ளைகளுக்கும் கத்தர் தரணும். அப்படிப்பட்ட விசுவாசத்தை கத்தர் தரணும். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாக இருந்தார். அதே போல் இந்த நாட்களில் நம்மளும் விசுவாசத்தில் ஜீவிக்கிறோம். நம்மளும் மட்டுமல்ல, நம்ம சந்ததிகளையும் கத்தர் ஆசீர்வதிக்கணும். பரம்பரையான சந்ததிகளை ஆசீர்வதித்து பார்க்கணும். அவங்கள தேவனே தேடினதுனால தான் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை வந்துச்சுன்னு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க நம்மளை பற்றி சாட்சி சொல்லணும். ஆனபடி இந்த நாட்களில் ஆபிரகாமே போல, ஸ்தேவானே போல, பர்னபாவே போல விசுவாசத்தில் ஜீவிக்கிற பிள்ளைகளாக நம்ம மாற்றுவோம். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் 16:5ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 16:5. சபைகளெல்லாம் விசுவாசத்தில் பெருகப்பட்டு நாளுக்கு நாள் சபை வளர்ந்துச்சா.
அதனால சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகணும். இந்த நாட்கள் சபைகள் வரணும், ஆத்துமாக்கள் பெருகணும், ஜனங்கள் பெருகணும். நம்ம இந்த நாட்கள் இறங்கி ஆண்டவருக்காக ஜீவிப்போம். பார்க்குறவங்களுக்கெல்லாம் இயேசுவை பற்றி சொல்லுங்க, கூட வேலை செய்கிறவங்களுக்கு சொல்லுங்க, பஸ்ஸில் போகும் சொல்லுங்க, நிற்கிற இடத்துல சொல்லுங்க, எங்கே போனாலும் இயேசுவை பற்றி சொல்லுங்க. ஒரு நாளாவது அவங்கள கர்த்தர் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரத்தான் செய்வார். ஆனபடினால கர்த்தர் இந்த நாட்கள் அப்படிப்பட்ட ஒரு தாகத்தை கர்த்தர் நமக்கு தரணும். அது மட்டுமல்ல, எபிரேயர் 10:38 வாசிங்க. எபிரேயர் 10:38. விசுவாசத்தினு தான் நீதிமான் பிழைக்கிறான், பின்வாங்கி போவானால் அவன் மேல நாத்துமா பிரிய. கர்த்தர் நம்ம விசுவாசிகளை கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனா இருந்தார். நம்மளை இந்த நாட்களில் விசுவாசிகளாக வைத்திருக்கிறார். விசுவாசத்தில் தான் நம்ம வளரும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கர்த்தர் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த நாட்களில் ஹபக்குக்கு 2:4 வாசிங்க. ஹபக்குக்கு 2:4. ஹபக்குக்கு 2:4. அங்கே என்ன பண்ணுவாங்க? விசுவாசத்தினாலே நீதிமான். நீ விசுவாசியா இருக்கிறியா, கர்த்தர் உன்னை நடத்துவார். 3வது, தன்னை வெறுக்காவிட்டால் சீஷனாயிருக்க முடியாது. முதலாவது, பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை தரிசிக்க முடியாது. 2வது, விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமாயிருக்க முடியாது. 3வது, தன்னை வெறுக்காவிட்டால் சீஷனாயிருக்க முடியாது. லூக்கா 14:33 வாசிப்போம். ஒருவன் ஊழியம் செய்ய வரும்போது இன்னும் 26 கூட வாசிங்க. 26 வாசிங்க. எல்லாத்தையும் வெறுத்து விட்டா தான் அவரோட சீஷனாயிருக்க முடியுமா? எல்லாத்தையும் வெறுத்ததுனால தான் இதுவரைக்கும் கர்த்தர் என்னோடு கூட இருந்து என்ன நடத்துகிறார். எல்லாத்தையும் வெறுத்து விட்டுட்டு வந்துட்டோம். வேறு எந்த ஊர்லேயோ பிறந்தோம், எங்கேயோ சுற்றிட்டு கடைசி பூந்தமல்லிக்கே வந்துட்டோம். என்ன ஆனபடினால் எல்லாத்தையும் வெறுத்து விடாவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். தன் ஜீவனை வெறுத்தா தான் நமக்கு ஒரு ஜீவன் இருக்குது. இந்த ஜீவனை வெறுக்கணும், இயேசுக்காக தியாகமாய் அர்ப்பிக்கணும். இந்த நாட்களில் கர்த்தர் என்ன பண்ணோம்? ஊழியத்துக்கு வந்து தங்களை ஒப்பு கொடுக்கணும். நான் சொன்ன கேரளாவிலெல்லாம் முதற்கனிகளெல்லாம் கர்த்தருக்கு வந்து ஒப்பு கொடுப்பாங்க. ஆனால் கர்த்தர் பேசுனா அவங்க வருவாங்க. அதே போல் இந்த நாட்களில் நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நம்ம உலகத்தில் இருக்கும்போது செய்யணும். யாது ஒரு என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். அப்படியே உங்களில் எவனே எல்லாவற்றையும் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷம். எல்லாவற்றையும் வெறுத்து தான் இயேசுக்காக ஊழியம் செய்கிறோம். ஊழியத்துக்கு ஒப்படைக்க மனசு வரமாட்டேன் யாருக்கு. வேணா அப்பா அம்மா கிட்டேன்னு போயிடுவாங்களே, அவங்க எங்கே போயிடுவாங்க, அப்புறமா நான் பார்க்க முடியாதேன்னு ஊழியக்காரை பற்றி இருக்கும். ஆனால் கர்த்தர் அவங்களோடு கூட இருப்பார். நான் அவர் கர்த்தர் பார்க்காவிட்டா, நான் கர்த்தர் நம்மளை நடத்தாவிட்டா இருக்க முடியாது. இயேசு எங்களோடு கூட இருக்கிறார். எங்கே போனாலும் நம்மளை பார்க்கும்போது இயேசுவின் சாயலை கர்த்தர் மாற்றுகிறார். ஆனபடினால் இந்த நாட்களில் நம்ம பிள்ளைகளெல்லாம் இயேசுக்காக ஜீவிக்கிறவங்களா இருக்கணும், தன்னை வெறுத்து ஜீவிக்கிறவங்களா இருக்கணும். அது மட்டுமல்ல, யோவான் 12:25 வாசிப்போம். யோவான் 12:25. தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதே நித்திய ஜீவகாலமாய் காத்து. எவன் ஒருத்தன் தன் ஜீவனை வெறுக்கிறானோ கர்த்தர் அவனோடு கூட இருப்பார். அந்த ஊழியக்காரனோடு கூட இருப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து கொள்வார். ஒருவனுக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவரை கனம் பண்ணுவார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 3:11-12 வாசிங்க.
என்ன பண்ணுறோம்? ஊழியக்காரங்களை ஆண்டவருக்காக வரும்போது எல்லாம் நஷ்டமென்று குப்பையுமாக எண்ணுகிறோம். ஆனபடினால்தான் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். நான் நடந்தாயிற்று அல்லது முற்றும் தேர்ந்தவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்துவேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதே நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடுகிறேன். அதுக்கு முன்னால் 11ஆம் வசனம் வாசிடுமா? எல்லாவற்றையும் இயேசுக்காக, உலகத்தில் இருக்கிற எல்லா ஆடம்பரங்களையும் இயேசுக்காக நஷ்டம் என்று விட்டேன். அது குப்பையாக எண்ணிதான் இதுவரைக்கும் ஆண்டவரோட ஊழியத்தை செய்கிறோம். இதுவரைக்கும் கர்த்தரோட கரம் கூட இருந்தார். அதே போல ஊழியக்காரோடு கர்த்தரோட கரை இந்த நாட்களில் இயேசுக்காக எல்லாவற்றையும் சகிக்கக்கூடிய கிருபை ஊழியக்காருக்கு கர்த்தர் கொடுவேன். எனக்கு ஊழியம் செய்தா பிதாவானவர் கனம் பண்ணுவார். கர்த்தர் அவனோடு கூட இருப்பார். ஆனபடினால ஊழியக்காரோடு கூட கர்த்தரோட கரை இருந்து கர்த்தர் அவரை நடத்த வேண்டும். முதலாவது பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரே தரிசிக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமாயிருக்க முடியாது. தன்னை வெறுக்காவிட்டால் சீஷனாயிருக்க முடியாது. நான்காவது கர்த்தருக்குள் நிலைத்திராவிட்டால் கனி தர முடியாதா? வசனத்தை வாசிப்போம். யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோவான் 15:4. ஆமென். நம்ம கொடியில் நிலைத்திருந்தா தான் கனி கொடுக்க முடியும். ஒரு கொடி அந்த சுற்றி 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 அந்த கொடி இருந்தால் தான் அந்த மரத்துக்கு ஒரு பலமாக இருக்கும், கனி கொடுக்க முடியும். தானாகவே கனி ஒன்று என்னில் என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்குமா? திராட்சை செடியெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். நாங்கள் போன முறை பெங்களூர் போகும்போது அந்த தோட்டத்துக்கே போயிட்டு வந்தோம். எல்லாம் பந்தல் போட்டு வச்சுருக்குது. திராட்சை பழங்கள் அப்படி தொங்குது. அந்த தோட்டத்தில் அந்த பழங்கள் நிற்கிற பார்க்கணும். அதே போல் அந்த செடி அதில் அப்படியே தொங்குது பாருங்க. அதுக்கு ஒரு கொம்பு கொடுத்துருக்கு. அதில் தான் அப்படியே நின்று அந்த கனி கொடுக்குது. அதே போல் இந்த நாட்கள் நம்ம இயேசுவாகி அவர் மேலே தான் நம்ம பிடிச்சு அவர்கள் நிலைத்திருக்கும் போது தான் கனிகளை கொடுக்க முடியும். நம்ம கனி கொடுக்குற பிள்ளைகளாக கர்த்தர் இந்த நாட்கள் நம்ம மாற்ற வேண்டும். இயேசுவை போல கர்த்தர் நம்மளை மாற்ற வேண்டும். கனி கொடுக்குறவங்களாக கர்த்தர் நம்மளை மாற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, ரோமர் 11:22 வாசிங்க. ரோமர் 11:22. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் இயேசுவின் தயவில தான் நம்ம இருக்கிறோம். அவரோட தயவில்லாவிட்டால் நம்மளால் இருக்க முடியாது. ஆண்டவர் தான் இதுவரைக்கும் நம்மளை தயவாராட்டி வைத்திருக்கிறார். நம்ம என்ன பண்ணாலும் கர்த்தர் நம்ம மேலே தயவாக இருக்கிறார். ஆனபடி நான் தான் சொல்கிறாங்க, நீங்கள் கர்த்தருக்குள்ள நிலைத்திருங்க. நிலைத்திருக்காவிட்டால் கனி தர முடியாது. ஆண்டவருக்குள்ள நிலைத்திருங்க. இந்த 10ஆம் மாதத்தில் நீங்கள் கொடுத்த சத்தியத்துக்காக விசுவாசத்துக்காக நிலைத்திருக்கும் போது கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் மூலமாக பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அடுத்தது மனம் திரும்பாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. மனம் திரும்புகிற ஒரு பாவியை சொல்லி பரலோகம் சந்தோஷப்படு. கர்த்தர் நம்மளை மனம் திரும்ப கொண்டு வந்ததுனால தான் இன்னைக்கு கர்த்தர் நம்மளை விசுவாசிகளாக மாற்றினார். வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒரு குழந்தை எப்படி இருக்குது அதே போல தான் நாம் மனம் திரும்பணும். சின்ன பிள்ளைகளே போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாக எத்தனையோ பேரோட சாட்சிகளை நம்ம கேட்டிருக்கிறோம். பெரிய பெரிய அதிகாரிகள், இந்த ஒரே ஒரு மனுஷன் தெரியல, பூவை ஒருத்தருக்கு, அவரெல்லாம் கூட பெரிய பொல்லாத மனுஷர்களாக இருந்தாங்க. அவங்களெல்லாம் சாது செல்லப்பா இவங்களெல்லாம் சாட்சி நான் கேட்டிருக்கிறேன்.
அவங்களெல்லாம் எப்படி அவங்கெல்லாம் சன்னியாசி வேஷம் போட்டு நடந்தவர். இயேசுவை பற்றி கத்தர் அவங்களுக்கு காட்டி கொடுத்தாங்களாம். இப்போ அவங்க படுத்தின ரூமில் வந்து செவுத்தில் இயேசு எழுதினாரா, அந்த வெளிச்சத்துக்குள்ளே அவர் வந்தார். அப்படியெல்லாம் தான் அவங்கள கத்தர். நான் ஒரு முறை சாது செல்லப்பா அதே மாதிரி அவர் அந்த தாம்பரத்தில் பிரசங்கம் பண்ணும்போது, அப்போ நாங்கள் அங்கே சேலை ஊரில் இருந்தோம், நாங்கள் எல்லாம் போனோம் அவரை பார்க்கறதுக்கு. அப்படிப்பட்டவங்க சாட்சிகளை கேட்டோம். கத்தர் அவங்களெல்லாம் இயேசுவின் சிலுவையை அவங்க காட்டினாங்க. இந்து மனுஷனுக்கு இயேசுவை பற்றி வெளிப்படுத்த கொடுத்ததுனால அவங்களெல்லாம் கத்தர் ரட்சிப்பில் கொண்டு வந்தாங்க. அதே போல் இந்த நாட்களில் நம்ம இயேசுவை பற்றி அறிந்திருக்கிறோம். இயேசுவின் பிள்ளைகளாக கத்தர் நம்ம மாற்றி இருக்கிறோம். மனம் திரும்பாவிட்டால் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நம்மளோட மனதே கத்தர் சின்ன பிள்ளைகளை போல மாற்றினதுனால தான் நம்மளோட பாவங்களை எல்லாம் நம்ம அறிக்கையிட்டு சின்ன வயதிலிருந்து செய்த பாவங்கள் எல்லாம் கத்தர் காட்டுவார். நம்ம விசுவாசிகளாக பிறந்து வளர்ந்ததுனால பரவாயில்ல, கிறிஸ்தவங்களாக பிறந்து வளர்ந்ததுனால பரவாயில்ல, அதை பற்றி தெரியாது. இந்துக்களை எல்லாம் கத்தர் அப்படி தான் மாற்றுவார். சின்ன வயதில் தான் அவங்க வாழ்க்கையில் வந்த குறைவுகளை எல்லாம் கத்தர் அவங்களுக்கு சுட்டி காட்டுவாங்க. ஒவ்வொன்றா அவங்க அறிக்கை பண்ணி தான் தேவனிடத்தில் வர்றாங்க. ஆனபடி இந்த நாட்களில் ஆண்டவரே சொல்கிறா, தன் பாவங்களே மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடவன் தான் இறக்கப்புறம். சின்ன பிள்ளைகளை போல ஒவ்வொரு நாளும் நம்ம செய்த குறைவுகள் சின்ன பாவங்களானாலும் பெரிதானாலும் தேவனிடத்தில் அறிக்கை பண்ணும்போது தான் கத்தர் நம்மளோட பாவங்களை மன்னிக்கிறார். அப்போ நீங்கள் என்ன பண்ண, மனம் திரும்பி இது சின்ன பிள்ளைகளே போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் போக முடியாது. நம்ம குழந்தைங்க தான், ஏசோப்பாக்கு நம்ம எல்லாம் குழந்தைங்க தான், பெரிய ஆட்கள் கிடையாது. ஆனபடி இந்த நாட்களில் நம்ம பாவங்கள் எல்லாம் இயேசுவிடத்தில் அறிக்கை பண்ணி சிறு பிள்ளைகளே போல மாறி இயேசுக்காக நம்ம ஜீவிப்போம். அது மட்டுமல்ல, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மார்க்கு 10:15 வாசி. மார்க்கு 10:15. எவனாகிலும் சிறுபிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவர் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே சிறு பிள்ளைகளை போல. அம்மா பெரியவங்களா இல்லை, ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியலப்பா, நானும் பிள்ளையப்பா, என் பாவங்களே மன்னியப்பா. ஒவ்வொரு பாவங்களா நம்ம தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்கும்போது கத்தர் நம்மோடு கூட இருந்து இந்த 10ஆம் மாதத்திலும் கத்தர் உங்களை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, லூக்கா 18:17 வாசிங்க. லூக்கா 18:17. அதே வசனம் தான். எவனாகிலும் சிறுபிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே நம்ம சிறு பிள்ளைகளே போல நம்மளை தாழ்த்துவோம். என்னில் வல்லமை வேலனும் ஒன்றும் இல்லைப்பா, இதுவரைக்கும் நீர் உங்களோட தயை என்னோடு கூட இருந்த என்னை நடத்தினீரே, இந்த மாதம் கூட இந்த 10ஆம் மாதம் கூட கத்தாவே நம்மட தயை நம்மட கிருபை எனக்கு தருவேன்னு சொல்லி தேவனிடத்தில் கேட்கும்போது கத்தர் நம்மளை நடத்துவார். இன்னொரு வசனம் வாசிப்போம். யோவான் 3:3 வசனம். யோவான் 3:3. இது ஞானஸ்நானம் எடுக்க வரும்போது இந்த 3ஆம் வசனம் 5ஆம் வசனம் அவங்களுக்கு ஸ்டடியாக கொடுப்பேன்னாங்க. இயேசு அவனுக்கு பிரதித்துவமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனோட ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, மறுபடியும் பிறக்கணுமா. நம்மளோட பாவங்களை எல்லாம் நம்ம அறிக்கை பண்ணி இயேசுவை போல மாறினா தான் அவரோட ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். 5ஆம் வசனத்தை வாசிங்க. அதே அப்போ நம்ம ஞானஸ்நானம் எடுக்க வர்றவங்களுக்கு இந்த 3ஆம் வசனம் 5ஆம் வசனம் அவங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனோட ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு ஜலத்தினாலும் ஆவியினாலும். அதனால தான் நம்ம ஞானஸ்நானம் கொடுக்குறோம். தண்ணிக்கு அடியில் போகும்போது நம்ம பாவங்களெல்லாம் இயேசு மன்னிக்கிறார். தண்ணிக்கு அடியில் போய் எல்லா சின்ன வயதிலிருந்து செய்த பாவங்கள் எல்லாம் நம்ம அறிக்கை பண்ணி சுத்திகரித்து ஞானஸ்நானம் எடுத்து மேலே வரும்போது புதிய மனுஷனாக கத்தர் நம்மளை மாற்றுகிறார். ஏன்னா கத்தர் தான் இந்த நாட்களில் ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஜனங்கள் பிரவேசிக்கும்படி கத்தர் கொண்டு வரணும். அந்த ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும். அவரோட வசனம் அது உண்மையான வசனம். ஆனபடினால சத்தியத்தை அறியாத ஜனங்கள் இந்த நாட்கள் அநேகரே ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்பீடு செய்யணும். அது மட்டுமல்லாமல் இன்னொரு
இன்னொரு அடுத்த பாயிண்ட் என்னன்னு நினச்சேன்னா, இயேசு அல்லாமல் பிதாவினிடத்திற்கு போக முடியாது. இதோட 6வது காரியம். முதலாவது பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரே தரிசிக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமாயிருக்க கூடாத காரியம். தன்னை வெறுக்காவிட்டால் சீஷனாயிருக்க மாட்டான். அது மட்டுமல்ல, கர்த்தருக்குள் நிலைத்திராவிட்டால் கனி தர முடியாது. 5வது, மனம் திரும்பாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். 6வது, இயேசு அல்லாமல் பிதாவினிடத்தில் போக முடியாது. யோவான் 14:6 வாசிங்க. யோவான் 14:6. இயேசு அல்லாம ஒருத்தரும் போக முடியாது. ஆனபடினால இயேசுதான் ரட்சிப்பே தருகிற தேவன். சத்தியத்துக்குள்ள வராத ஜனங்களுக்கு இந்த நாட்களில் அநேகரை சத்தியத்தின் பாதையில் கொண்டு வர வேணும். நமக்கு கர்த்தர் இந்த சத்தியத்தை கொடுத்தாங்களே, அநேகர் இந்த சத்தியத்தின் பாதையில் இந்த நாட்களில் கடந்து வந்து இயேசுக்காக ஜீவிக்கிறவங்களை இந்த மாதத்தில் கர்த்தர் கொண்டு வரணும். நம்ம சத்தியத்தை கேட்கறது மட்டுமல்ல, அநேகருக்கு இந்த சத்தியத்தை சொல்லணும். நீங்கள் இயேசுவண்ட வாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, அவரும் கூட கடன் பிரச்சனைன்னு விடுதலை தருவார், உனக்கு சமாதானத்தை தருவார், உனக்கு ரட்சிப்பே தருவார், பரலோக ராஜ்யத்தில் போவோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லுங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசுவை பற்றி, இயேசுதா உண்மையான தேவனை அவங்களுக்கு சொல்லும் போது அநேக ஜனங்கள் இந்நாள் இயேசுவண்ட வர வேண்டும். ஆனபடி 4 கர்த்தர் என்ன சொல்றாரு? அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின். இயேசுதான் வழி, மெய்யான வழி அவர் தான். அவரோட வழியில் நடக்க கர்த்தர் நம்மளை கொண்டு வந்தார். இயேசுவை தேடி அவருக்காக ஜீவிக்கும்படி கர்த்தர் கொண்டு வந்தார். ஆனபடி 4 நாட்கள் இயேசுக்காக ஜீவிப்போம். கடைசி 7வது, இயேசு அல்லாமல் நம்மளால் ஒன்று செய்ய முடியாது. இயேசு இல்லாமல் நம்மளால் ஜீவிக்க முடியாது. வசனத்தை வாசிப்போம். யோவான் 15:5. இயேசுவால் அல்லாத நம்மளால் ஒன்று செய்ய முடியாது. நம்ம இந்த நாட்களில் இயேசு நமக்கு வேணும், இயேசு நமக்கு போதும். ஆனபடினால் இந்த நாட்களில் மிகுந்த பலனே கொடுக்குற பிள்ளைகளாக கர்த்தர் நம்மளை மாற்றணும். இயேசுவோடு சேர்ந்திருப்போம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவர் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்ன இல்லாமல் உங்களால் ஒன்று இயேசுதான் மெய்யான திராட்சை கொடி. அவருக்கு செடிகளாக அவருக்குள்ள நிலைத்திருக்கும்படியாக கர்த்தர் நம்மளை அழைத்தார். இந்த நாட்கள் இதுவரைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். இன்னும் கர்த்தருக்கு அநேக பலன்களை கொடுக்கிறவளாக நம்ம எதிர்பார்க்கிறார். பலன்களே கொடுக்கிறவளாக கர்த்தர் நம்மளை மாற்றுவாராக. அது மட்டுமல்ல, யோவான் 15:1 ஆறுதான் தேவன் தான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டம். ஏசப்பா தான் நமக்கு தோட்டக்காரர். அவர் தோட்டத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஆனால் நம்மளை ஆண்டவர் தான் பாதுகாக்கணும். சபையாம் தோட்டத்துக்குள்ள கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். இந்த தோட்டத்துக்குள்ள அநேக பலனை கொடுக்குற பிள்ளைகளாக கர்த்தர் நம்மளை மாற்றணும். அநேக பலனை நம்ம கொடுக்கணும். திராட்சை செடியில் பலன்களே கொடுக்கறது போல இயேசுக்குள் நிலைத்திருந்து, ஆண்டவருக்குள்ள நிலைத்திருந்து நம்ம அநேக பலன்களை கொடுக்கிறவர்களாக கர்த்தர் நம்மளை மாற்றுவார். அது மட்டுமல்ல, யோவான் 15:14 வாசிப்போம். யோவான் 15. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவே நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பேன். ஆண்டவர் நம்மளை சிநேகிதராக கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிற ஆண்டவருக்கு பிரியமாக நம்ம நடப்போம். 7 காரியத்தை நான் சொன்னேன். அந்த 7 காரியத்தின்படி நடந்ததானால் கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களோடு கூட இருப்பார். உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தந்து அவர் உங்களை நடத்துவார். பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை தரிசிக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமாயிருக்க முடியாது. தன்னை வெறுக்காவிட்டால் சீஷனாயிருக்க முடியாது. கர்த்தருக்குள் நிலைத்திராவிட்டால் கனி தர முடியாது. மனம் திரும்பாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது. இயேசு அல்லாமல் பிதாவினிடத்தில் போக முடியாது. இயேசு அல்லாமல் நம்மளால் ஒன்று செய்ய முடியாது.